அம்மாவுக்கு வயதாகிறது. அண்ணனும் தங்கையும் எவ்வளவு மெதுவாக ரகசியம் பேசினாலும் காதில் விழுந்ததாய் வந்து காதை திருகுவாள். இப்போதெல்லாம் 2-3 முறை அழைத்தால்தான் என்னவென்று திரும்பி பார்க்கிறாள். நிலைக்கண்ணாடியில் 1-2 நரை தேடி பிடித்து வருந்திக் கொள்ளும் நேரம். 1-2 கருப்பு முடியுடன் கடந்து செல்கிறாள் அம்மா. நமக்கு வயதாவதையை விட அம்மாவுக்கு வயதாவதே அதிகம் வலிக்கிறது. கடைவீதி செல்லும் அம்மாவிடம் வரும்போது வாங்கி வர 1000 தின்பண்டங்களை பட்டியலிடுவோம். அலுவலகம் முடிந்து வரும்போது அவளுக்கான மருந்துகளை அட்டவணை வைத்து வாங்கும் நொடிகளில் விழியோரம் நீர் கோர்க்கிறது. 1000 முறை தேடினாலும் கிடைக்காத ஐடி கார்டும் உள்ளாடைகளும் அம்மா என அழைத்து முடிக்க அடுத்த நொடியில் உன் கையில் ஏறி நிற்கும். இப்போதெல்லாம் வயதாகிவிட்டது, வைத்த இடம் மறந்துவிட்டது என மூக்கு கண்ணாடியை தேடியே நேரம் கழிக்கிறாள். உன்னை இடுப்பில் ஏந்தியபடியே 6-7 கிலோமீட்டர் அசராமல் நடந்து வந்தவள் என 1000 கதைகள் சொன்னவள் 6 படிக்கட்டுகள் ஏறினாலே தலை சுற்றுகிறது என புலம்பும் நேரம். வாழ்க்கை சக்கரம் ஏன் இவ்வளவு வேகமாக சுழறுகிறது என வருத்தமாயிருக்கிறது. ஆண்டுகள் செல்ல செல்ல ஆலயம் செல்லும் நேரமெல்லாம் அம்மாவிற்கு ஆயுள் அதிகமாக வேண்டும் என்பதையே அதிகபட்ச வேண்டுதலாய் இருக்கிறது. என் பேரப்பிள்ளை என அவள் அள்ளி கொஞ்சி முத்தமிடும் நேரம் அகம் மகிழ்ந்தாலும் என் மகள் வளர வளர அம்மாவின் வயதும் வளர்கிறது என்ற எண்ணும் நேரம்தான் ஆழ்மனம் கணக்கிறது.